ஹலோ மக்களே! யார் இந்த சார்லி கிர்க் அப்படின்றத நான் ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கிறேன். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஊழியக்காரர். அதுவும் அமெரிக்கா தேசத்தில் ஒரு ஒயிட் ஹவுஸில் ட்ரம்ப்புக்கு க்ளோஸான, அவங்க ஃபேமிலிக்கு க்ளோஸான நண்பர். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு அடிக்கடி ட்ரம்ப் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இவர் எப்படி ட்ரம்ப் கூட க்ளோஸ் ஆனார்னா, இவர் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூஎஸ்ஏன்னு ஒரு இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் ஃபவுண்டர். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நிறைய ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில். இவருக்கு நிறைய யூத் க்ரௌட் பெருசாக ஆக ஆக 18 வயசுலேருந்து இதை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஆக ஆக அங்கே அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் ட்ரம்ப் ஃபேமிலி வந்து இவரை வந்து ஒரு க்ளோஸ் கான்வர்சேஷன் வைக்கிற அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க. மகா மேக் அமெரிக்கா கிரேட் நேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பில் நடந்துட்டு இருந்த ஒரு ப்ரோக்ராமில் இவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அமெரிக்கா ஃபுல்லாக எழும்பப்பட்டிருக்குது. இதில் அவர் ஒரு பெரிய ஒரு ரிபப்ளிக்கன். ஒயிட் ஹவுஸில் அடிக்கடி ட்ரம்ப்பை போய் விசிட் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நெருக்கமான ஒரு நண்பராகவே இருந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் கவர்மெண்ட் மீட்டிங்ஸு, நிறைய ஈவெண்ட்ஸில், அதுக்கப்புறம் அவருடைய ஷோஸில் நிறைய இடத்துல குடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, அபார்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் கூட கே, லெஸ்பியன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டு வரனால ஒரு யூத்துக்குள்ளாடி ஒரு இவருக்கு எதிராக நிறைய பேர் எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இவருடைய அட்வைஸ் ரொம்ப பிடிச்சி போய் நிறைய இடத்துல இவருடைய ஆலோசனை கேட்டு வந்திருக்காரு. சார்லி கிர்க் வந்து 1993 பிறந்து 2025 இறந்துருக்காரு. அவருடைய வயசு இப்போ வந்து 32. இவர் வந்து ஒரு அருமையான அன்பான ஒரு ஊழியக்காரராக இருந்திருக்காரு. ட்ரம்ப்புக்கு ஒரு அட்வைசராகவும் இருந்திருக்கிறாரு. ரொம்ப தைரியமாக தேவனுடைய செய்தியை எல்லார் மத்தியிலையும் போல்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. நிறைய டிபேட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் உட்டா யூனிவர்சிட்டியில் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்த ஒரு இடத்துல தான் அவரை ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிப்ளிக்கல் ஸ்பீக்கர், தேவ மனுஷன். அவருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கவே கூடாது. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உலகமே ஆடி போச்சு. ட்ரம்ப்பும் ஒயிட் ஹவுஸில் எல்லாருமே, அமெரிக்கன் ரிபப்ளிக்கன் பார்ட்டிஸ்லேயும் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. எப்படி இது நடந்துச்சு? அடிக்கடி ட்ரம்ப் வந்து இவர் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட்டாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிறைய தடவை நினச்சிருக்கதாக சில சோஷியல் மீடியாவில் வாசித்தேன் நான். அவர் கடைசியாக சாக போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விஷயமாக தான் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ரூவ் மீ ராங் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே தான் அந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த டைமில் தான் ஷூட் பண்ணி அவர் இறந்துட்டார். இப்போ நம்ம கூட இல்லை. LGBTQ+க்கு கடுமையாக அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காரு. இவரை ஷூட் பண்ணோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிருக்காங்க. அப்போது ஒரு பில்டிங்கில் ஒரு பையன் வந்து பேகை பின்னாடி போட்டுட்டு கடன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிருக்காரு. அவர் கொன்னது வந்து வேறு யாரும் இல்லை, டைலர் ராபின்சன் அப்படின்றவர் தான் கொண்டிருக்காங்க அப்படின்றத முடிவு பண்ணி இப்போ கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் வாதம் போயிட்டுருக்குது. இன்னும் முடிவு எடுக்கலை. கிட்டத்தட்ட 140 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஷூட்டர் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக இந்த பையன் வந்து சார்லி கிர்க் அப்படின்றவரை ஷூட் பண்ணாருன்னு பார்த்தா ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. ஏன்னா இந்த பையன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட லிவிங் டுகெதரில் இருந்திருக்கான். அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவர் பேசுகிறது இவருக்கு பிடிக்காதனால குறி வச்சு என்ன பண்ணிட்டான்னா சுட்டுட்டான். நம்ம வாட்ஸ்அப் மாதிரி அமெரிக்காவில் டிஸ்கார்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் சில மெசேஜஸில்
சார்லி கிர்க் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மெசேஜஸை வந்து போலீஸார் வந்து பார்த்துருக்காங்க. இவருக்கு இவருக்கு வந்து டார்க் நெட்டில் போய் கேம்ஸ் விளாடுறது, ரெட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்பில் போய் கன் கேம்ஸ்லாம் விளாடுறது, 22 வயசே ஆகுது. இந்த வயசில் இந்த மாதிரி நிறைய விளாண்டு அவருடைய மனநிலை வந்து வித்தியாசமாக மாறி இருக்குது. உட்டா யுனிவர்சிட்டியில் இவர் படிச்சுட்டு வேறு ஒரு காலேஜில் எலக்ட்ரிக்கல் விஷயமா ஏதோ படிச்சுட்ருக்காராம். இவனுடைய பேரண்ட்ஸ் வந்து ரிப்பப்ளிக்கன், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டிஸில் அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்களாம். அவங்க பேரண்ட்ஸ்க்கே இந்த பையனுக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்றது தெரியாதான். அமெரிக்காவில் யூஸ்வலாக கன் கல்ச்சர்லாம் இருக்குது. இப்போ நிறையா இந்தியாவில் கூட இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்கன்ற நிறைய செய்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிஸில் எல்லாருமே இந்த மாதிரி கன் வந்து வச்சுருக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களாம். இவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. உங்கள் ஒய்ஃப் பேர் எரிக்கா. இப்போது 3வது குழந்தைய வயிற்றில் சுமக்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ இவங்க வந்து 3 வயசு இவரோட மூத்தவங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டோட கொள்கையை அவங்க கையில் எடுத்து அவர் காமிச்சு கொடுத்த பாதையில் போகிறேன், நிறைய யூத்தை இன்ஸ்பயர் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லை அவரை கொலை பண்ண மனுஷனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை எல்லார் மத்தியிலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ட்ரம்ப்பும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஃபாரினில் இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரத்தை ஒழிச்சா நல்லாயிருக்கும். கத்தி எடுத்து குத்துறது, கன் எடுத்து ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி இதை பழகாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, இது ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய லாஸ், வேர்ல்டு வைடில் ஒரு பெரிய லாஸ். இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாகவும் இருக்கும். நிச்சயமாக அவரை வந்து ஹெவனில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்றத நம்புவோம். தேங்க்யூ மக்களே. நீங்கள் இவருடைய மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தேங்க்யூ.